உழைக்கக்கூடிய ராசியான மகர ராசி இந்த விதத்துல அழகு, அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய வர்ணங்கள் என்னன்னு பார்க்க போறோம். முதலாவதா அவங்க எதுல அழகு? நம்ம மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் அந்த அமைதியும், அந்த ஸ்லோவும், அந்த நிதானமும், அந்த காந்த பார்வையும் தான் அவங்களோட அழகு. அவர்கள் வெண்மையை அதிகமாக மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்தும் பொழுது அந்த மகாலட்சுமியினுடைய கடாட்சியம் அவர்களுக்கு பூரணமாக கிடைக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு புகழும் செல்வமும் அள்ளி தரக்கூடிய கலர்ஸ். வாழ்க்கையில செல்வ வளங்கள் கிடைக்கணும், நினைத்த காரியங்கள் கைகூடணும், கடன் இல்லாத வாழ்க்கை இருக்கணும், அமைதி இருக்கணும்னு சொன்னா புரட்சியா பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொன்னா மகர ராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டிய நிறம் அப்படின்னு சொல்லும்போது கடன் ஏற்படுவதற்கு நேரடி சிவப்பு நிறமே மகர ராசிக்காரர்களுக்கு முக்கியமான காரணமாக. உடை எடுப்பதற்கு நல்ல நாள் அப்படின்னு சொல்லும்போது, செல்வத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் அப்படின்னு சொல்லும்போது மகர ராசிக்காரங்க இந்த நாள்ல இந்த உடை அணிந்து இந்த கோவிலுக்கு போனாங்கன்னா அவங்க வாழ்க்கையில அந்த உழைக்கக்கூடிய ஒரு விஷயம், அவங்களுக்கான உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நிலத்தத்துவ அமைப்பு கொண்ட காஞ்சிபுரம். இன்னைக்கு எபிசோட்ல மகர ராசி பார்க்க போறோம் சார். ஸோ உழைக்கக்கூடிய ராசியான மகர ராசி இந்த விதத்துல அழகு, அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய வர்ணங்கள் என்னன்னு பார்க்க போறோம். முதலாவதா அவங்க எதுல அழகு? நீங்களே அழகா சொன்னீங்களே, உழைக்கக்கூடிய மகர ராசி அப்படின்னு. சோம்பேறித்தனமாக இருந்தாலே வாழ்க்கையில் அழகு இருக்காதுங்க. உழைச்சிக்கிட்டு இருந்தாலே வாழ்க்கையில் பெருமை இருக்கும், அழகும் இருக்கும். ஆனால் அப்படி உழைக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுடைய ஒரு அழகில் அவங்க ரொம்ப உடை விஷயங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருப்பாங்க. ரொம்ப ஒரு டார்க்கான கலர்ஸ் எல்லாம் மகர ராசிக்காரர்கள் பெருசாக பயன்படுத்த மாட்டாங்க. ஒரு கருப்பு நிற உடை அணிந்தால் கூட அவர் கண்களிலே ஒரு காந்தம் இருக்கும் மகர ராசிக்காரங்க. அப்படி பார்க்கும்போதே ஒரு லுக் இருக்கும், ஒரு சீரியஸ் இருக்கும், ஒரு அமைதி இருக்கும், ஒரு சாந்தம் இருக்கும். ஏதோ சொல்ல வர போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் அந்த கருப்பு நிற உடையில் கூட. அது ஏன் சொல்கிறேன்னா, ரொம்ப பேர் பார்க்கும்போது கருப்பு கலர் ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கருப்பில் காந்தம் இருக்கும். நம்ம மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் அந்த அமைதியும், அந்த ஸ்லோவும், அந்த நிதானமும், அந்த காந்த பார்வையும் தான் அவங்களோட அழகு. ஸோ நீங்கள் சொல்லும் போதே எங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுது, அந்த காலா ரஜினிகாந்த் மாதிரியா சார், நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் மாதிரியா? நிச்சயமா கருப்பு நிறத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் மாதிரி. அந்த கருப்பு யாருக்கு தான் பிடிக்காது? வெறுப்பே இல்லாத அந்த கருப்பு தான் மகர ராசிக்காரர்களுடைய பேரழகுன்னு சொல்லலாம். மகர ராசிக்காரங்களுக்கு கருப்பு நிறம் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னீங்க. ஏன்னா கருப்புனாலே ஒரு காந்தம்ன்றதை நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுக்கு கருப்பு மட்டும்தானா, இல்லை வேற என்னென்ன பாசிட்டிவ் கலர்ஸ் எல்லாமே இருக்கு, அதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன? நிச்சயமா, அதாவது அவங்களுக்கு அழகு மட்டும் இல்லைங்க, அதிர்ஷ்டமும் வரணும் அப்படிங்கிற நோக்கத்தோட கேட்குறீங்க. மகர ராசிக்காரங்க சிம்பிளாக இருந்தாலும், அமைதியாக இருந்தாலும் அந்த இடமே ஒரு கிளாஸாக இருக்கும் இல்லையா? அந்த காந்த பார்வைன்னு சொல்கிறோம், அதோட ஒரு தெய்வீகமும் சேர்ந்து இருந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் வெண்மை நிறம். மகர ராசிக்காரர்களுக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய பலனால அவங்களுக்கு அந்த வெண்மையும் பேரழகாக தெரியும். மகர ராசிக்காரர்கள் அந்த வெண்மை நிறத்தை பயன்படுத்தும் பொழுது அமைதியாக இருப்பாங்க, ஆர்ப்பாட்டம் இல்லாமல் இருப்பாங்க. கூட்டத்தை தேடி மகர ராசிக்காரங்க போக மாட்டாங்க. ஆனால் வெண்மை நிறத்தை உடுத்தி அந்த மகர ராசிக்காரர்கள் நின்றால் ஒரு கூட்டமே அவர்களை தேடி பார்க்குற மாதிரி, கூட்டமே அவங்க பின்னாடி நிற்கிற மாதிரி, ஒரு கூட்டமே அவங்களை உத்து கவனிக்கிற மாதிரி ஒரு காந்தத்தன்மையை மகரத்திற்கு கண்டிப்பாக கொடுக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு கருப்பு மட்டும் அல்லாது வெண்மையும் அதீதமான காந்த சக்தியை, தெய்வீக சக்தியை, தொழில் சக்தியை அவங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். ஸோ அந்த கிளாஸாக இருக்கக்கூடிய கலர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பக்கம் மகரத்துக்கு பிளாக்கும் அமைஞ்சிருக்கு, ஒயிட் அமைஞ்சிருக்கு, அப்படியே பேரழகாக ஜொலிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமா, அதுவும் 10ஆம் இடம் இல்லையா, தொழில் ஸ்தானம் என்பது வலுவாகும். 10ஆம் அதிபதியாக சுக்கிர பகவான் வர்றதுனால பொதுவாக தன்னுடைய தொழில் சார்ந்த அத்தனை நிகழ்வுகளுக்கும், ஒரு மீட்டிங் நடத்துகிறோம், ஒரு பூர்வ புண்ணிய ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு கோவில் குளங்களுக்கு போகிறோம், இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் அவர்கள் வெண்மையை அதிகமாக மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்தும் பொழுது அந்த மகாலட்சுமியினுடைய கடாட்சியம் அவர்களுக்கு பூரணமாக கிடைக்கும். நிறைய தொழில் முன்னேற்றங்கள் அவங்களுக்கு நடக்கும். நிறைய தொழிலதிபர்கள்லாம் நீங்கள் பாருங்கள், அந்த வெண்மை நிறத்தை பயன்படுத்துவாங்க. அரசியல் பிரமுகர்கள் வெண்மை நிறத்தை பயன்படுத்துவாங்க. அதுலேயும் மகரத்திற்கு நீங்கள் சொன்ன மாதிரி கொடுப்பன என்னன்னா, அந்த கருப்பும் உகந்ததாக சொல்லப்படுது, அதற்கு எதிர்வர்ணம் என்று சொல்லக்கூடிய வெண்மையும் உகந்ததாக சொல்லப்படுது. அந்த கருப்பு வெள்ளையில் அந்த மகர ராசிக்காரர்களுடைய மனசில் சாந்தமும், மகர ராசிக்காரருடைய உழைப்புக்கு அங்கீகாரமும். ஏன்னா மகரத்தை பொறுத்தவரையும் கடுமையாக உழைப்பாங்க, கடுமையாக முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் என்னமோ தெரியல, அதுக்கான அங்கீகாரம் கிடைக்காது, அந்த உழைப்புக்கான வெகுமதி கிடைக்காது. அந்த உழைப்பு கிடைக்கக்கூடிய, அந்த ஆதாயம் கிடைக்கக்கூடிய, அந்த உழைப்பினால் கிடைக்கக்கூடிய வெகுமதி வர்ற நேரத்தில் அவங்க இழந்துருவாங்க. ஸோ அப்போ மகர ராசிக்காரர்கள் அந்த வெண்மையை பயன்படுத்தி தனக்கு இஷ்ட தெய்வத்திட்ட, 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியங்க, 5ஆம் இடங்கிறது தெய்வ வழிபாடுங்க, தனக்கு பிடித்த தெய்வத்திடம் போகும் பொழுது அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய உழைப்புக்கு வெகுமதி, அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம், தொழில் உயர்வு, பூர்வ புண்ணிய பயன், குழந்தைகளுடைய நலன், அத்தனை அமைப்புகளும் வெண்மையால் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும்.
மகர ராசிக்காரங்களுக்கு புகழும் செல்வமும் அள்ளி தரக்கூடிய கலர்ஸ், அதாவது அதிர்ஷ்டமான கலர்ஸ் அவங்களுக்கு என்னவா இருக்கும் சார்? மகரம் என்பது அதிகமாக உழைக்கக்கூடியது, செல்வத்தை தேடக்கூடியது, குடும்ப பொறுப்புகளை சுமக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறோம். அந்த மகர ராசிக்காரர்களுக்கு தடை இருக்கக்கூடாதுங்க. போகிற பாதையில் ரெட் சிக்னலே இருக்கக்கூடாது. எல்லா பாதையும் அப்படியே கிரீன் சிக்னலாக இருக்கணும். அப்படியே பச்சை கொடி காட்டி அவங்கள வரவேற்கும் விதமாக இருக்கணும். அந்த வயல்வெளி போன்று செழிப்பாக இருக்கணும். வாழ்க்கையில் செல்வ வளங்கள் கிடைக்கணும். நினைத்த காரியங்கள் கைகூடணும். கடன் இல்லாத வாழ்க்கை இருக்கணும். அமைதி இருக்கணும்னு சொன்னால் பச்சையை தவிர வேற என்னவா இருக்க முடியும்? மகரத்திற்கு பாக்யவான் என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் 6ஆம் இடத்து அதிபதியா வர்றாரு, இருந்துட்டு போறாரு. உங்களுடைய பாக்கியத்தினால, உங்களுடைய செல்வத்தினால, உங்களுடைய புகழ்னால அத்தனை கடன் எதிர்ப்பு வழக்குகள் அத்தனையும் தீர்க்கக்கூடிய ஒரு வர்ணமாக மகர ராசிக்காரங்களுக்கு பச்சை நிறம் அவங்களுக்கு நிச்சயமாக பயன்படும். அதுலேயும் அந்த துளசி நிறம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த துளசி போன்ற அந்த நறுமணமும் வாசமும் அந்த வர்ணத்தை அவர்கள் பயன்படுத்தும் போது அவங்க வீட்டில் அப்படியே லக்ஷ்மி கடாட்சியம் குடியிருக்கும். அந்த கண்ணபிரானுடைய அருள் மகர ராசிக்காரர்களுக்கு பூரணமாக கிடைக்கும். பிருந்தாவன கண்ணன் அவர்கள் வீட்டிலேயே குடியிருப்பார். லக்ஷ்மி கடாட்சியம், கண்ணன் இருந்தால் அங்கே லக்ஷ்மியும் இருக்கும், மகாலட்சுமி எல்லா தேவாதி அம்சங்களும் அவங்கள்ட்ட இருக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் இந்தந்த வீட்டில் இந்தந்த செடிகள் வளர்க்கலாம், இந்தந்த மூலிகைகளை வளர்க்கலானே ஒரு அம்சம் இருக்குது. அதெல்லாம் நான் அடுத்தடுத்த பார்ட்டில் நிச்சயமாக சொல்கிறேன். அதில் மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை புதனுக்குரிய நிறமான பச்சை நிறத்தை பயன்படுத்தும் பொழுது அந்த மாலவனுடைய அருளால், மாயகிருஷ்ணனுடைய அருளால் எல்லா செல்வ வளங்களும் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீங்க கடன் சொல்லும் போது சார் ஞாபகம் வருது. ஸோ மகர ராசிக்காரர்கள் கடன் பறித்துக்கு இந்த கலர்ஸ் எல்லாம் காரணமா இருக்குங்க. அது எதனால அந்த மாதிரி இருக்கு? ஸோ கடன் இந்த கலர்ஸ் பயன்படுத்தும் போது உண்மையாலுமே அவங்களுக்கு அமைஞ்சிருதா? அதை பத்தி சொல்லுங்க. நிச்சயமா. அதாவது மகரத்திற்கு 6ஆம் அதிபதியாக புதன் பகவான் வர்றார். ஆனால் அவரே பாக்யாதிபதியாக வந்துடுறார். பாக்யாதிபதியாக வர்றதுனால கடனை தீர்க்கக்கூடிய ஒரு வர்ணமாக பச்சை நிறத்தை நம்ம சொல்கிறோம். அது சில தசாபுத்திகள்லாம் நடக்கும்போது அந்த மாதிரியான நிறங்களெல்லாம் பயன்படுத்தி தெய்வ வழிபாடுகளை செய்யும் பொழுது நிச்சயமாக மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும். தொடர்ச்சியாக பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொன்னால் மகர ராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டிய நிறம் அப்படின்னு சொல்லும்போது சிவப்பு நிறத்தை அவர்கள் முற்றிலுமாக தவிர்க்கணும். ஏன்னா அந்த சனி பகவானுக்கு செவ்வாய் என்பவர் பகை கிரகமாக வர்றார். அப்போ மகரத்தினுடைய 4ஆம் இடம் வண்டி கடன், வாகன கடன், வீட்டு கடன், சொத்து கடன், நிறைய பிரச்சனைகள் சிக்குவதற்கு சிவப்பு நிறம் பயன்படும். அந்த 11ஆம் இடங்கிற லாபஸ்தானம் பிரச்சனையாக செயல்படும் சொன்னால் நேரடியாக சிவப்பை மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்தக்கூடாது. கருப்பும் சிவப்பும் சேர்ந்தால் வெற்றியினுடைய குறியீடு என்று சொன்னாலும் கூட மகர ராசிக்காரர்கள் நேரடி கருப்பையும் நேரடி சிவப்பையும் பயன்படுத்துவதை நிச்சயமாக தவிர்க்கணும். அதுதான் இவங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும். கடன் ஏற்படுவதற்கு நேரடி சிவப்பு நிறமே மகர ராசிக்காரர்களுக்கு முக்கியமான காரணமாக அமையும். மகரத்துக்கு ஆகாத கலர் நம்ம சிவப்புன்னு சொல்லியிருக்கோம் சார். சிவப்பு முற்றிலும் தவிர்க்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ ரெட் ஃபேமிலிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த இளஞ்சிவப்பு, ஸோ இந்த ரெட்டோட லைட் ரெட் இதெல்லாமே அவங்க பயன்படுத்தலாமா? அதையும் தவிர்த்தணுமா சார்? நிச்சயமாக. அதான் ஃபேண்டா கலரை கூட இதுக்குள்ள நம்ம சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை 7ஆம் இடத்துக்குரிய கிரகமாக சூரிய பகவான் வர்றாரு. சூரிய பகவானுக்கு அந்த இளஞ்சிவப்பு நிறம், ரூபி கலர்ஸ் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். அப்போ இதை நம்ம பயன்படுத்த முடியாதா, பயன்படுத்தக்கூடாதா அப்படின்னு கேட்டால் மகரத்திற்கு வெண்மையை யோகம்னு சொல்கிறோம். அந்த வெண்மையோட சிவப்பை சேர்க்கும் போது பிங்க் கலர் வந்துடுது. அந்த பிங்க் நிறத்தை அவங்க பயன்படுத்தலாம். நேரடியாக ரெட்டை தான் அவங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வீட்லேயே மகர ராசிக்காரங்க இருக்காங்க. இப்போ மனைவிக்கு அந்த ஃபேண்டா கலர், அதாவது ரெட் ஃபேமிலி எல்லாமே பிடிக்குது, என்ன பண்ணுறேன்னு தெரிலங்க. ஆனால் அவங்களுக்கு உகந்த கலராக இருக்கும்போது இப்போ கணவருக்கு அது ஆகாத கலராக இருக்குது, இல்லை கிஃப்டே வருது சார், அப்படின்னா என்ன பண்ணுறது? தவிர்க்க முடியாத சூழலை வில்லங்க விசா எடுத்து வருதுன்னு அர்த்தம். என்ன காரணம்னா தவிர்க்கவே முடியாது. கிஃப்ட் கொடுக்குறாங்க. சில கல்யாண புடவைலாம் எடுக்கிற கூட்டு போவாங்க. மாமியாருக்கு மாமனாருக்கு அதான் பிடிச்சிருக்கும். ஆனால் அந்த பொண்ணு மகர ராசியாக இருப்பாங்க. ஆகவே ஆகாத வர்ணங்களாக இருக்கும். நேரடியாக ஃபேண்டா கலர் சிவப்பு கலர் புடவை நீ அப்படி இருப்பமான்னு சொல்லுவாங்க. என்னைய படுத்தின பாடு எனக்கு தாயா தெரியும் அப்படின்னு மகர ராசிக்காரவங்க நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அதான் சாய்ஸ் இருக்கேன். ஒரு ப்ளவுஸ் மாறும் பொழுது அது பச்சை நிறமாக இருக்கும் பொழுதோ, மஞ்சள் நிறமாக இருக்கும் பொழுதோ, வெண்மை நிறமாக இருக்கும் பொழுதோ, கொஞ்சம் அதோட வர்ணங்கள் ஆட் பண்ணிக்கணும் பொழுதோ அந்த தோஷம் என்பது நிவர்த்தி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்களுமே நேரடி அந்த காவி நிறத்தோடு ஒரு பச்சை நிறம் சேர்க்கும் பொழுது அது அழகாக மாறுதில்ல. ஒரு தாமரைக்கு கீழே ஒரு இலை இருக்கும் பொழுது அது அழகாக தெரியுதுல்ல. அது மாதிரி அந்த காவியோடு ஒரு பச்சையை சேர்த்து கொள்ளுங்கள், அந்த சிவப்போடு ஒரு மஞ்சளை சேர்த்து கொள்ளுங்கள். மகர ராசிக்கு வெற்றியாக இருக்கும். அந்த செந்தாமரையோடு அந்த இலை சேரும் பொழுது அந்த தாமரை எப்படி ஜொலிக்குதோ, தாமரை எப்படி மலருதோ, அதுபோல உங்கள் வாழ்க்கையில் செல்வங்களும் மகாலட்சுமியினுடைய அருளும் மகர ராசிக்காரங்களுக்கு அந்த உடை வர்ணத்தை அணியும் பொழுது நிச்சயமாக கிடைக்கும். இலை மேல் இருக்கக்கூடிய தாமரை போன்று வாழ்க்கை என்பது இவர்களுக்கு நிச்சயமாக மலரும். அப்போ மகர ராசிக்காரங்களோட வாழ்க்கையில தாமரை மலருமா சார்? நிச்சயமாக. சூரிய பகவானுடைய உதயம் அதிகமாகும் பொழுது மகரத்தினுடைய தாமரை என்பது நிச்சயமாக மலரும். சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு தாமரை என்பது சுருங்கும். மகர ராசிக்காரங்க எந்தெந்த கிழமை, அதாவது எந்தெந்த நாட்கள்ல அவங்களுக்கு உகந்த ஆடை நிறங்களை எடுக்கலாம் சார்? நிச்சயமா. மகரத்திற்கு நம்ம பிளாக், ப்ளூ எல்லா ஃபேமிலியும் சொல்றோம், கிரீன் ஃபேமிலியை சொல்றோம், ஒயிட்டை நம்ம சொல்றோம்.
அந்த பால் வெண்மை நிறம் இதுகள்லாம் அவங்க பயன்படுத்தணும்னு சொல்லலாம். ஆனால் வெண்ணெய் நிறம்னு சொல்லக்கூடிய நிறத்தை அவங்க சந்திரனுடைய அம்சமாக வர்றதுனால கொஞ்சம் பயன்படுத்தக்கூடாது. அதோட மற்ற நிறங்கள் சேர்ந்தவாறு இருந்தால் அவங்க டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். மகரத்தை பொறுத்தவரைங்க அவங்களுடைய நாள் நட்சத்திரம் அந்த யோகமான அமைப்புகள்லாம் எப்படி எடுக்கணும்னா சுய ஜாதகத்தில் தாராபலன் அடிப்படைன்னு ஒன்று இருக்குது. நட்சத்திரத்தின் அடிப்படையில் என்னுடைய நட்சத்திரத்திற்கு இந்த நட்சத்திர நாள் உகந்த நாள், அந்த நாளிலே உடை எடுக்கும் பொழுது அது நல்ல காரியங்கள், நல்ல சுப விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் அழகாக அவங்களுக்கு தடை இல்லாமல் அந்த இடத்திலேயே அவங்களுக்கு ஒரு எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க, உடை போல் அழகுன்னு சொல்கிறாங்க, உடை போல் தோற்றம்னு சொல்கிறாங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்கிற மாதிரி ஒருத்தருடைய நடை உடை பாவனை ஆள் பாதி ஆடை பாதி இல்லையா? அப்போ மகரம் என்ற அந்த அற்புதமான காந்த சக்திக்கு இன்னும் கொஞ்சம் அழகான வர்ண ஆடைகளை அழகான நாட்களில் உகந்த நாட்களில் எடுக்கும்போது பன்மடங்கு வெற்றியை கொடுக்கும். தாராபலன்கிறது நட்சத்திரத்தை பொறுத்து மாறும். மகரத்தில் வந்து உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் 2 பாதங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதை பொறுத்து அவர்களுடைய தாராபலனை பார்த்து உடையை நான் சொல்லக்கூடிய கிழமைகளில் பயன்படுத்தும் போது இன்னும் நல்லாயிருக்கும். தாராபலனும் கிழமை பலனும் ஓரை பலனும் சரியாக அமைந்த நாளில் எடுக்கும் பொழுது இன்னும் வெற்றி என்பது கூட அமையும். அதுலேயும் திருமண முகூர்த்த பட்டுக்கள்லாம் இந்த காலகட்டங்களில் எடுக்கும்போது அவங்களுக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்கும். ஒரு பச்சை நிற பட்டுடுத்தி வந்த அம்மன் போன்று அந்த மகர ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் தெய்வமே கூட வந்து நிற்கும். சொல்கிற நாளில் எடுக்கும்போது மகரத்திற்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லும்போது, உடை எடுப்பதற்கு நல்ல நாள் அப்படின்னு சொல்லும்போது, செல்வத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் அப்படின்னு சொல்லும்போது சனிக்கிழமை பெருக்குன்னு சொல்லுவோம். சனி பகவான் வந்து அவங்களுக்கு எல்லா அருளையும் கொடுக்கக்கூடிய ராசிநாதன். சனி பெருக்கான ஒரு நாள். சனிக்கிழமை மகர ராசிக்காரர்களுக்கு உகந்த நாள். வெள்ளிக்கிழமை என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய அம்சம், பூர்வ புண்ணியாதிபதி தொழில் ஸ்தானாதிபதியாக சுக்கிரன் வர்றதுனால வெள்ளி என்பது அம்சமான ஒரு நாள். 9 கூடைய பாக்யாதிபதி புதன் பகவானாக வர்றதுனால புதன் பகவானுடைய நாள் என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை மகர ராசிக்கு உடை எடுக்கக்கூடிய உகந்த நாள். மகர ராசிக்காரங்க இந்த நாள்ல இந்த உடை அணிந்து இந்த கோவிலுக்கு போனாங்கன்னா அவங்க வாழ்க்கையில அந்த உழைக்கக்கூடிய ஒரு விஷயம், அவங்களுக்கான உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நிச்சயமா நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அங்கீகாரம் அதுதான் மகரத்துக்கு கிடைக்கிறதே கிடையாது. மகர ராசிக்காரங்க முயற்சி பண்றாங்க, உழைக்கிறாங்க. ஆனா அடித்தளம் சரியாக மகர ராசிக்காரர்களுக்கு அமையவே மாட்டேங்குது. காலச்சூழல் அது வந்து சுய ஜாதக அமைப்புல சில தசாபுத்திகள் நடக்கும்போது தான் அடித்தளமும் அஸ்திவாரமும் மகர ராசிக்காரர்களுக்கு சரியாக அமையும். மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில சிகரம் போல் ஜொலிப்பதற்கு மெதுவா போற ஆடுதாங்க மலையோட உச்சிக்கு போகும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பொறுமையா போவாங்க, மெதுவா போவாங்க. ஆனா நிலையான உயரத்திற்கு மகர ராசிக்காரர்கள் போகணும்னு சொன்னா, வாழ்க்கையில கஷ்டங்கள் தீரணும்னு சொன்னா, கவலைகள் கரையணும்னு சொன்னா, இந்த பூமி எப்படி எல்லா விஷயத்தையும் தாங்கி கொண்டு பொறுமையாக சுழலுதோ அதுபோல மகர ராசிக்காரர்கள் நிலம் போன்றவர்கள். பஞ்சபூத தத்துவத்தில் நிலராசின்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்காரங்க அந்த பொறுமையின் சிகரம் என்று சொல்லலாம். நிலத்தத்துவ அமைப்பு கொண்ட காஞ்சிபுர ஏகாம்பரேஸ்வரரை மகர ராசிக்காரர்கள் போய் தரிசனம் செய்யும் பொழுது அவங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரும். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நீல நிற ஆடையையோ, பச்சை நிற ஆடையையோ, வெண்மை நிற ஆடையையோ இதில் ஏதாவது ஒன்றை மகர ராசிக்காரர்கள் அணிந்து கொண்டு அந்த ஏகாம்பரேஸ்வரரை தரிசனம் செய்யும் பொழுது இவங்களுடைய எல்லா கஷ்டங்களும் நிச்சயமாக அந்த இடத்திலே கரைந்து போகும். அஸ்திவாரம் என்பது மகர ராசிக்காரர்களுக்கு அடித்தளம் என்பது அந்த சிவனருளால் நிச்சயமாக அந்த இடத்திலேயே அவர்களுக்கு அமையும். போகின்ற நாள் புதன், சனி, வெள்ளி இந்த நாட்களிலே தரிசனம் செய்தால் இந்த பிரச்சனை, இந்த விஷயம், இந்த காரியம் எதற்காக போறார்களோ அதற்கான தீர்வு என்பது நிச்சயமா அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ உழைக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான எபிசோடாக இந்த எபிசோடு அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு ஏற்ற கலர், அந்த அதிர்ஷ்டமான நிறங்கள் நம்ம பார்த்தோம். ஸோ எந்த கோவிலுக்கு வந்து அவங்க வந்து போனால் இன்னும் வாழ்க்கை சிறப்பாகுன்றதை பார்த்தோம். எந்த நாள்களில் வந்து நம்ம ஆடை எடுக்கிறது வந்து ரொம்ப முக்கியமானதுன்றதையுமே பார்த்தோம் சார். ஸோ அடுத்ததாக நம்ம கும்பம் ராசிக்கு பார்க்குறதுக்கும் நன்றி சார். நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.